காங்கிரஸ் எம்எல்ஏ EVK இளங்கோவன் மறைவால் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி காலியானது. இதையொட்டி வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெறும் 3வது தேர்தல் இது. திமுக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிடுகிறார். இவர் முன்னதாக தேமுதிகவில் இருந்தார். இக்கட்சி சார்பில் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 10,644 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு திமுகவில் இணைந்து செயல்பட்டு வருகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் MK சீதாலட்சுமி போட்டியிடுகிறார். அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருந்து விலகிக் கொண்டன. ஏனெனில் தேர்தலில் திமுக முறைகேட்டில் ஈடுபடும் என்று குற்றம் சாட்டினர். இதனால் திமுகவிற்கு பிரதான எதிர்கட்சி இடத்தில் நாம் தமிழர் கட்சி வந்துள்ளது. எனவே இடைத்தேர்தல் போட்டி திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி என மாறியுள்ளது. இது நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் தான் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் உருவெடுத்தது. இத்தகைய சூழலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரும் வாக்கு சதவீதம் மேலும் பலம் சேர்க்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து தொகுதியை தன்வசமாக்கியுள்ளது திமுக. ஆளும் கட்சி என்பதாலும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் கூட்டணி கட்சிகளின் பலம், சிறப்பான தேர்தல் வியூகம் ஆகியவற்றால் திமுக எளிதில் வெற்றி பெறும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் அதிமுக பிரமுகர் செந்தில் முருகன் சுயேட்சையாக களமிறங்குவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் கடந்த 2023இல் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் OPS அணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வாபஸ் பெறப்பட்டவர். கடந்த 2023இல் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுகவின் OPS அணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் செந்தில் முருகன். லண்டனில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் மேலாண்மை அதிகாரியாக பணியாற்றி வந்த இவர் கடந்த கொரோனா பரவல் காலகட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் ஈரோட்டில் உள்ள அவரது வீட்டில் இருந்தபடியே பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அணியின் சார்பில் தென்னரசு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் அதே நாளில் பன்னீர்செல்வம் தனது அணியின் வேட்பாளராக செந்தில் முருகனை அறிவித்தார். சென்னையில் செந்தில் முருகனின் புகைப்படத்தை கலர் ஜெராக்ஸ் எடுத்து பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து இவர்தான் எங்கள் வேட்பாளர் என்றார் OPS. கட்சியில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத செந்தில் முருகனுக்கு பன்னீர்செல்வம் சீட்டு கொடுத்தது அவரது அணியினர் கூட எதிர்பாராதது. இதையடுத்து செந்தில் முருகனுக்கு கட்சியின் அமைப்பு செயலாளர் பதவியையும் அவசரமாக வழங்கினார் பன்னீர்செல்வம். பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் OPS தரப்பினரை சந்தித்து அதிமுக போட்டியிட வழிவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து தனது அணியின் வேட்பாளர் செந்தில் முருகன் போட்டியிலிருந்து வாபஸ் பெறுவார் என்று அறிவித்தார் OPS. இடைத்தேர்தல் முடிந்ததும் OPS அணியின் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்த முருகானந்தம் தலைமையில் OPS அணியில் இருந்த மாவட்ட நிர்வாகிகள் பலர் சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு நேரில் சென்று அவர் அணியில் இணைந்தனர். அதன் பிறகு செந்தில் முருகனும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைந்தார். இந்நிலையில் தான் தற்போது செந்தில் முருகன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். கடந்த முறை OPS ஆல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வாபஸ் பெறப்பட்ட செந்தில் முருகன் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தாலும் சுயேட்சையாக களமிறங்கி இருப்பதும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.